போலீஸ் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியாது. ஆனா படிக்க வைக்கிறதுக்கு சரி. 10ஆம் வகுப்பு தேர்வு முடித்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவி ஆசை வார்த்தைகளை கூறி தன் காதல் வலையில் விழ வைத்து கை குழந்தையோடு மாவட்ட ஆட்சியரிடம் தஞ்சம் அடைந்த தருணம். நபர் மீது நடவடிக்கை வேண்டாம், என்னை படிக்க வையுங்கள் போதும் என்று மாணவியின் கோரிக்கை. மாவட்ட ஆட்சியரின் முடிவு என்ன? அவனை அரெஸ்ட் பண்ணிட்டா எல்லாம் என்னை பயம் காட்டுறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் இவ்வளோ பணம் கட்டணும் அவ்வளோ பணம் கட்டணும். நான் கூலி வேலை செய்யணும், கூலி நான் வேலை செய்கிறேன். என்னால் அவ்வளோ பணம் கட்ட முடியாது. நான் இங்கே வந்தேன். திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்த ஆதியூர் கிராமத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு முடிச்ச மாணவி படிக்கும் போதே அதே பகுதியை சேர்ந்த நிதிஷ் அப்படிங்கிறவரை காதலிச்சிருக்காங்க. 2 வருடங்களா காதலிச்சுட்டு வந்ததா கூறப்பட்ட நிலையில 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு அப்புறமா மாணவி 9 மாத கர்ப்பமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கடந்த மே மாதம் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்படி இருக்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பகுதியை சேர்ந்த யாரோ ஒருவர் இது பத்தி சைல்டு ஹெல்ப்லைனுக்கு புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பேர்ல குழந்தைகள் நல அலுவலர்கள் விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணையில உண்மை என்னன்னு தெரிய வந்ததும் இது பத்தி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காங்க. புகாரின் பேர்ல வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் நிதிஷ தேடிட்டு வந்துகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. தலைமறைவா இருக்கிற நிதிஷ் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னும் தான் படிக்க ஆசைப்படுறதாகவும் நடந்து முடிந்த தேர்வுல 443 மார்க் எடுத்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால மாவட்ட ஆட்சியர் ஷாக் ஆகி பத்தியெல்லாம் உங்க பள்ளியில சொல்லி தரலையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறத மட்டும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீ படிக்கிறதுக்காக நான் ஏற்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு படிக்க பரிந்துரை செய்து அனுப்பி வச்சிருக்காரு. 10ஆம் வகுப்பு படிச்ச மாணவி கையில கை குழந்தையோட மாவட்ட ஆட்சியரை சந்திச்ச இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் இந்த மாதிரி என் பிள்ளை இப்படி பண்ணிட்டேன்னு அவனுக்கு திட்டம் செஞ்சதுன்னு அவன் ஆளே என் கண்ணுக்கு தெரியல. எங்கே போய்க்கலாம் எங்கே வரான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ 1 மாதமாவது பாப்பா பிறந்தோம். ஜிஹெச்சில் தான் நார்மலாக தான் பிறந்துச்சு, எல்லாம் பண்ணோம். அவனுக்கு ஃபோன் பண்ணலான்னா அவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார். அதுக்கு மேலிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவன் தான் அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் பாதுகாப்பு. என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்குவேன். நான் எவ்வளோ நாளைக்கு குழந்தை வச்சுன்னு நான் பார்த்துக்குவேன். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டா எல்லாம் என்னை பயம் காட்டுறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இவ்வளோ பணம் கட்டணும் அவ்வளோ பணம் கட்டணும். நான் கூலி வேலை செய்யணும், கூலி நான் வேலை செய்கிறேன். என்னால் அவ்வளோ பணம் கட்ட முடியாது. நான் இங்கே வந்தேன். சரிம்மா, ஒன்றும் இல்லை. இப்போ அவர் இப்போ வெளியில இருக்காரா இல்லை ஜெயிலில் எங்கே இருக்காங்க? ஜெயிலில் இல்லை, அவங்க ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி நின்றாக்குறாங்க. அவனை வர சொல்லுங்க, கூட்டணும் வாங்க, வீட்டாங்க வந்து அடிக்கடி போயிருந்துக்கிறாங்க. அவன் யாரோ பசங்கெல்லாம் சொல்லி அவன் பயந்து எங்கேயும் வெளியில் போயிருக்கிறான். நாங்கள் ஃபோன் பண்ணாலே ஃபோனே எடுக்கிறதில்ல. நாங்களே கூட என்ன சொன்னோம், பாப்பா நீ டைரெக்டாக நாங்களே கூட கூட்டிட்டு போய் அவங்ககிட்ட கையில் காலில் ஒழுங்கு நாங்கள் பேசுகிறோம், நீ பயப்படாத வான்னு சொன்னால் கூட அவன் வரமாட்டேன்னு ஃபோனை கட் பண்ணோம். அதோட சரி வந்து என்கிட்ட ஃபோன் கூட எதுவும் பேசுறதுல அவன் எங்கே வேணாலுமே எனக்கு தெரிஞ்சல. அவங்க அப்பா திடீர்னு ஒரு நாளைக்கு நல்லாக்குறாரு, திடீர்னு ஒரு மாதிரி தண்ணிக்கிட்டு போட்டு வருவான். இந்த மாதிரி சின்ன வயசுல இப்படி பண்ணிட்டாலே பிறகு வளர்றது சரியில்லை, பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்துடும். அப்போ கொடுமைக்காக பேசுகிறார். என்ன பண்ணுறது எல்லாம் இல்லை. அதுக்காக தான் சரி நேரில் பேசிட்டு கேஸ் விழிச்சிட்டா அப்புறம் என் பொண்ணு நான் படிக்க வச்சுக்கணும், நான் பார்த்துக்குவேன் சார்னு கேட்டேன். அவரும் இல்லைம்மா முடியாது, பாப்பாவை படிக்க வைக்க வேணா நான் பண்ணுறேன், இதுக்கெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு